நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடப்பட்ட 10 மாத குழந்தை உயிரிழந்ததாக பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்த பிறகே உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் விஜயசுந்தரம். வணக்கம் விஜயசுந்தரம், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணல. வணக்கம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள குண்டடா பிரிவு எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவங்க கலைச்செல்வி மணிகண்டன் தம்பதியினர். இவர்களுக்கு ஜஸ்வின் என்ற 10 மாத குழந்தையும் ஜஸ்வந்த் என்ற 4 வயது குழந்தையும் இருக்காங்க. இந்த நிலையில நேற்று கோத்தகிரி அருகே உள்ள கட்டப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய குடுமனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல 10 மாத குழந்தைக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்க. அப்போது தடுப்பூசி போட்ட பிறகு குழந்தையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில உடனே அவருடைய தாய் கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை எடுத்து சென்றிருக்காங்க. அரசு மருத்துவமனையில சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்கள் குழந்தையோட இதய துடிப்பு குறைவாக இருக்கிறது. உடனே குழந்தையை மேல் சிகிச்சைக்காக உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்போ அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வந்த போது சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கு. இது குறித்து குழந்தையுடைய தாய் கூறும்போது தன்னுடைய குழந்தைக்கு எவ்வித உடல் பாதிப்பும் இல்லை எனவும் தடுப்பூசி செலுத்திய பிறகே குழந்தை இறந்துள்ளதாகவும் குழந்தையுடைய இறப்பில் மர்மம் உள்ளதால் தங்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் எனவும் தடுப்பூசிகளை செலுத்திய மருந்தே காரணம்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இச்சம்பவம் குறித்து உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கோட்ட மருத்துவர் முதன்மை அதிகாரி கூறும்போது கோத்தகிரி மருத்துவமனையிலிருந்து குழந்தையை உதவிக்கு அழைத்து வரும் பொழுது குழந்தைக்கு அதிக அளவுல மூச்சு திணறல் இருந்ததாகவும் மருத்துவமனைக்கு கொண்டு வந்த 10 நிமிடத்திலே குழந்தை இறந்து விட்டதாக தெரிவிச்சிருக்காரு. குழந்தையினுடைய இறப்பிற்கான காரணம் முழுமையான உடற்கூறு ஆய்வுக்கு பிறகே தெரிய வரும் எனவும் உடற்கூறு ஆய்வின் போது அனைத்து ஆய்வுகளும் அதாவது சிடி ஸ்கேன் உட்பட அனைத்து ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படும். அதே போல உடற்கூறு ஆய்வு செய்யும் பொழுது முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படும். முழுமையான உடற்கூறு ஆய்வுக்கு பிறகே குழந்தையுடைய இறப்பிற்கான காரணம் தெரிய வரும்னு விளக்கம் கொடுத்திருக்காரு.